டைப் 2. ஸோ டைப் 2ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் மீனிங்ஃபுல் வேர்டாவோ இல்லை மீனிங்லெஸ் வேர்டாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த சீக்வன்ஸ் வந்து எல்லாமே மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க என்ன டைரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா பார்த்துக்கணும். ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டடி தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ் ரெஃபரிங் டு த வேர்ட் சீக்வன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா செட்ல. ஸோ இந்த செட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க, அதாவது 16th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, if words are arranged according to the alphabetical series from left to right, then which word is third from the left hand அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் வரும் பியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட். ஸோ அப்போ பால் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேர்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஹோலி, ஹெச் வருதுனால ஸோ ஹோலி அப்படின்றது செகண்ட் வேர்ட். அடுத்து லைட் அப்படின்றது தேர்ட் வேர்டாக இருக்கும். அடுத்து பியூர் அப்படின்றது ஃபோர்த் வேர்ட். அண்ட் லாஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் அப்படின்றது தான் வந்து நம்மளோட லாஸ்ட் வேர்டாகவும் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு கொஸ்டின் என்ன, இப்படி நான் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து வரக்கூடிய தேர்ட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்துனா 1, 2 அண்ட் தேர்ட் வேர்ட் லைட் இஸ் அவர் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக செக் பண்ணிடலாமா. எஸ், அதுதான் நம்மளோட ஆன்சராகவும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஈச் வேர்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ நான் இதில் எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணனா என்ன ஆகும், எனக்கு இந்த பியூர் அப்படின்ற வேர்டு இன்டர்சேஞ்ச் பண்ணனா RUPEன்னு மாறிடும். ஓகேங்களா. அடுத்து பால்ல மாத்தினேன் அப்படின்னா LABLன்னு மாறும். அடுத்து ஹோலியில LOHY. அடுத்து லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா TILE. அடுத்து இங்க AEYR. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா RUPE. ஸோ இது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் கிடையாது. ஸோ இது நமக்கு வராது. அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்ட் கிடையாது. இங்கேயும் மீனிங்ஃபுல் வேர்ட் கிடையாது. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்ட் கிடையாது. ஸோ ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட், அதாவது டைல் அப்படின்ற ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். எஸ், அதுதான் கரெக்டாகவும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஈச் கான்சனன்ட் இன் தி வேர்ட் இஸ் சேஞ்ச்டு டு இட்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர் அக்கார்டிங் டு தி ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்ல வரக்கூடியதுல எல்லா அந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட்ல அதோட ப்ரீவியஸ் லெட்டர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அதோட ப்ரீவியஸ் லெட்டரா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மாத்தினேன் அப்படின்னா எனக்கு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் பியூர் அப்படின்ற வேர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ப்ரீவியஸ் லெட்டரா நான் மாற்றணும். ஸோ அப்போ பிக்கு முன்னாடி லெட்டர் அப்படிங்கும்போது O. ஸோ U. ஆருக்கு முன்னாடி QE. அடுத்தது A. அடுத்து எல்லுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது எனக்கு K வருமா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி அப்படிங்கும்போது GO. எல்லுக்கு முன்னாடி K. ஒய்க்கு முன்னாடி அப்படிங்கும்போது X வரும். இங்கே வந்து அப்படின்னா M இப்படிதான் இருக்கும். ஸோ S. அடுத்து E. ஸோ இயர்ல மாத்தினேன் அப்படின்னா XEA. ஆருக்கு முன்னாடி அப்படிங்கும்போது Q. ஸோ அப்போ எனக்கு இதுல எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்டே கிடைக்கல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நன் இருக்கும்போது நன் தான் கொடுக்கணும், நன் ஆஃப் தீஸ் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா. எஸ். ஸோ அதுதான் கரெக்டாகவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஈச் வவல் இன் த வேர்ட் இஸ் சேஞ்ச்டு டு இட்ஸ் நெக்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஈச் கான்சனன்ட் change to the previous letter according to the alphabetical series, then how many words contain vowels அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லையும் நான் வந்து வவல்ஸ் எல்லாத்தையும் அதோட நெக்ஸ்ட் லெட்டராகவும் கான்சனன்ட் எல்லாத்தையும் அதோட ப்ரீவியஸ் லெட்டராகவும் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் மாத்தினேன் அப்படின்னா எனக்கு அங்க புதுசா கிடைச்ச வேர்ட்ல எத்தனை வேர்ட்ஸ்ல வவல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ இங்க வந்து பி அப்படிங்கும்போது பியோட கான்சனண்டா இருக்கு. ஸோ அதோட ப்ரீவியஸ் லெட்டரா மாற்றணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஓ, யூக்கு அடுத்து பி, ஆருக்கு முன்னாடி கியூ, ஈக்கு அடுத்துங்கும்போது எஃப் வரும். அதுக்கப்புறம் பால் அப்படின்னா ஏ, பி, எல் அப்படிங்கும்போது அதோட ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ ப்ரீவியஸ் லெட்டர் அப்படிங்கும்போது கே. அடுத்து ஜி, ஜி. ஓக்கு அப்புறம் பி, எல்க்கு முன்னாடி அப்படிங்கும்போது
கே, ஒய்க்கு முன்னாடி அப்படிங்கும்போது எக்ஸ் வரும். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லுக்கு முன்னாடி கே, ஐக்கு அடுத்தது ஜே, டிக்கு முன்னாடி அப்படிங்கும்போது டி, எஸ், இங்கே வந்து எஃப். அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ் வந்தோம் அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி அப்படின்னா எக்ஸ், இக்கு முன்னாடி சாரி இக்கு அடுத்து எஃப், ஏக்கு அப்புறம் பி, ஆருக்கு முன்னாடி கியூ. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேர்ட்ஸில் வொபல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற ஒரு வொபல் இருக்கு, இங்கே ஏ அப்படின்ற வொபல் இருக்கு, வேற எதுலையுமே வொபல்ஸ் இல்லை. ஸோ 2 இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஈச் லெட்டர் இஸ் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு தி ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் வித்தின் த வேர்டு. சரிங்களா? ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இங்க இருக்கக்கூடிய வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸே வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தென் விச் இஸ் த தேர்ட் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் விச் இஸ் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த்தா வரக்கூடிய வேர்டில், ஓகேங்களா? ஸோ லெஃப்ட்ல இருந்து ஃபோர்த்தா வரக்கூடிய வேர்டோட தேர்ட் லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்க என்னதான் பண்றேன் அப்படின்னா அந்த வேர்டுக்குள்ள இருக்க லெட்டர்ஸ் தான் நான் ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்றேன். இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இங்க உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு என்னதான் கேட்டிருக்காங்க, லெஃப்ட்ல இருந்து ஃபோர்த் வேர்டோட தேர்ட் லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர்டர்ல எனக்கு எந்த சேஞ்சும் இருக்க போறது இல்லை. ஸோ ஃபோர்த் வேர்டு அப்படின்னா எது வரும்? இந்த வேர்டு தான், லைட் அப்படின்றது தான் என்னோட ஃபோர்த் வேர்டா இருக்கும். ஸோ அப்போ இதை மட்டும் நான் என்ன பண்ணா போதும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இந்த லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஆன்சர் பண்ணா போதும். எல்லாத்தையும் உட்காந்து நம்ம எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ டேரக்டா இங்க வந்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இ வரும், அடுத்து ஐ, அடுத்து எல், டி. ஸோ அப்போ இதோட தேர்ட் லெட்டர் எல். ஸோ ஆப்ஷன் இ இஸ் அவர் ஆன்சர். எஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லையோ அங்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்து கொஸ்டின் வந்து ஸ்கிப் ஓவர் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா?